அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். முருகப்பெருமானின் 3ஆம் படை வீடான பழனியில் தைப்பூச திருவிழாவினை முன்னிட்டு பாத யாத்திரையாக வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகனை தரிசனம் செய்த காத்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, எத்தனை மணி நேரமாக பக்தர்கள் காத்திருக்கின்றனர்? இது குறித்த முழு விவரங்கள். வணக்கம். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் தைப்பூச திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. நாளை 6ஆம் திருவிழாவில் ஊர்கோவில் என அழைக்கப்படும் பெரியநாயகி அம்மன் கோவில், முத்துக்குமாரசாமி, வள்ளி தெய்வானை திருக்கல்யாண நிகழ்வும், அதனைத் தொடர்ந்து வெள்ளி தேரோட்டம் நடைபெற உள்ளது. 7ஆம் திருவிழாவில் திரு தேரோட்டம் நடைபெற உள்ளது. இன்று தைப்பூச திருவிழாவின் 5ஆம் நாளில் ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்து கிரிவலப்பாதையில் சென்று வருகின்றனர். பக்தர்கள் தரிசனத்திற்கு குடமுழுக்கு நினைவரங்கம் வழியாக மேலே செல்லவும், தரிசனம் முடிந்து கீழே வர படிப்பாதை வழியாகவும் மலைக்கோவிலுக்கு சென்று வர ஒரு வழிப்பாதையாக கோவில் நிர்வாகம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நாளை முதல் 3 நாட்களுக்கு தரிசன கட்டணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்திட திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் தலைமையில் 3500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கூட்டம் அதிகம் காரணமாக உள்ளதனால் பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்திட கயிறு கட்டி 500 பக்தர்கள் வீதம் மலைக்கோவிலுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம், கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.